வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கம்பனின் கவிநயம் இதில் மூன்றாவது பகுதியாக என்று பார்க்கிறோம். இதில் பரதனும் குகனும், அது இந்த பாசமலர் படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் நடிகர் திலகம் சாவித்திரியும் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்களே, அது மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா பரதனுடைய அன்பு பெரிதா குகனுடைய அன்பு பெரிதா என்று நினைக்கிற அளவுக்கு கம்பன் ஒரு அருமையான காட்சிகளை இதில் காட்டுகிறான். அவனுடைய வரிகளிலேயே அதை பார்ப்போம். முதல்ல அவர் ராமரை அழைத்து போவதற்காக, மீண்டும் அவரை அரசராக்குவதற்காக தன் படை பரிவாரங்களோடு பரதன் கிளம்பி வருகிறான், மரவுடி தரித்து. அப்படி கிளம்பி வரும்போது கங்கைக்கரை அடையிறான். கங்கைக்கரை அடைந்தோன்னே அவனை குகன் பார்க்குறாப்புல. குகன் பார்த்தோன்னே குகன் என்ன நினச்சிக்கிறாப்புல, இவ்வளோ படை பரிவாரங்களோடு வந்திருக்கிறதுனால ராமர் மேலே படையெடுத்து அவரை அழித்து விட்டு போவதற்காக வந்திருக்கான் போல இருக்கு அப்படின்னு கோபத்தோடு நினச்சிக்கிறான். என்ன நினைக்கிறான், குகன் என பெயரிய கூற்றின் ஆற்றலான் தொகைமுரண் சேனையை துகளி நோக்குவான் நகை மிக கண்கள் தீ நார நாசியில் புகை உற குனிப்புறும் புருவ போர்விலான். அவர் யமன மாதிரி கூற்றின் ஆற்றல் உள்ளவன் குகன். அவன் அந்த பெரிய சேனையை ஒரு சின்ன துகள் மாதிரி தூசி மாதிரி பார்க்குறாப்புல. ஒரு எள்ள சிரிப்பு சிரிக்கிறாப்புல, அககான பேசுகிறப்பா மாதிரி சிரிச்சிட்டு கண்களில் அப்படியே கோபம் கொப்பளிக்கிறது, அப்படியே பற்றி எரிகிறது. இந்த மூச்சு வழியாக இது புஷ் புஷ்னு காற்று வருவாங்களே, அது மாதிரி நாசியில் புகை உற. அவன் புருவம் போர் செய்ய திரண்ட மாதிரி இருக்கு. அவன் உடனே அவனே நினச்சிக்கிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். என்ன சொல்கிறான், ஆழ நெடுந்திரை யாரு கடந்திவர் போவாரோ வேள நெடும்படை கண்டு விளங்கிடும் இல்லாலோ தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ ஏழமை வேடன் இறந்திலன் என்றனை ஏசாரோ. இவங்க இந்த கங்கைக்கரையை தாண்டி போயிடுவாங்களா? என்னுடைய பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேனா? தோழமைன்னு அவர் சொன்னது சும்மா வெறும் சொல்லா? அப்படி நான் இவங்களை போக விட்டுட்டேன்னா என்னை இந்த ஏழமை வேடன் செத்து போகாமல் எப்படி இவன் தடுக்காமல் இருந்தான் அப்படின்னு என்னை பற்றி கேவலமாக பேச மாட்டாங்களா அப்படின்னு குகன் நினச்சிக்கிறாப்புல. அப்புறம் மறுபடி சொல்கிறான், முன்னவன் என்று நினைந்திலன் மொய்புலி அண்ணானூர் பின்னவன் நின்றனன் என்றிலன் அன்னவை பேனானில் எண்ணிவன் இன்னை இகழ்ந்தது இவ்வெல்லை கடந்திங்கே மன்னவன் நெஞ்சினில் வேடர் விடும் சரம் வாயாவோ. அது ராமர் தன்னுடைய அண்ணான்னு நினச்சிரு மரியாதையாக இருக்கணும். அது இல்லை, விட்டுட்டு போட்டோம். அவனுக்கு பின்னாடி புலி மாதிரி ஒரு தம்பி இருக்கான், லக்ஷ்மணன். அவனை இவங்களால் எதிர்கொள்ள முடியுமா? சரி, அதையும் மறந்துட்டாங்கன்னு வச்சுப்போம். நான் ஒருத்தன் இங்கே இருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியாதா? இங்கே வேடர்கள் விடுற சரங்கள் அம்புகள் அவங்க மேலே பாயாதா அப்படின்னு கோபமாக சொல்கிறாப்புல. அப்போது அடுத்தாப்புல சொல்கிறாப்புல, நாடு கொடுத்த என் நாயகனுக்கு இவர் நாமாலும் காடு கொடிக்கிளர் ஆகி எடுத்தது காணீரோ ஆடு கொடிப்படை சாடி அறத்தவரையால வேடு கொடுத்தது பாரநிமிப்புகள் மேவீரோ. தன்னுடைய படையை பார்த்து சொல்கிறாப்புல, நாடை கொடுத்துட்டு வந்திருக்கார் ராமர். அவருக்கு காட்டில் கூட நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறாங்க இந்த பரதன் சத்ருகனும். அந்த அப்படிப்பட்ட படையோடு அவங்க வந்திருந்தாலும் அந்த படையை வென்று அந்த நாட்டை ராமருக்கு நாம கொடுப்போம் அப்படின்னு தன்னுடைய சக வேடுவர்களை சக படையினரை பார்த்து பேசிக்கிறான். அங்கே இந்த பக்கம் இந்த காட்சி நடந்துக்கிட்டு இருக்கா. அங்கே குகனை பார்த்துட்டு சுமந்தரர் சொல்கிறார். சுமந்தருக்கு குகனை பற்றி ஒரு எண்ணம் உண்டு. அதனால் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். குகனை அறிமுகப்படுத்துகிறார் பரதனுக்கு. கங்கை இரு கரை உடையான் கணக்கிறந்த நாவாயான் உங்கள் குல தனிநாதர் குயிர் துணைவன் உயர்தோளான் வெங்கரியின் ஏரணையான் வில் பிடித்த வேலையினான் கொங்கலரும் நருந்தந்தார் குகன் என்னும் குறியுடையான். இந்த கங்கை கரையை அவன் தான் ஆள்கிறான். சிருங்கிபேரத்தை தலைநகரமாக கொண்டு ஏகப்பட்ட படகுகள் வைத்திருக்கிறான். உங்கள் அண்ணா உங்கள் குல தனிநாதருக்கு உயிர் துணைவன், மிகுந்த நண்பன், யானை மாதிரி பலமுள்ளவன், வில்லேந்தி போரிடுபவன், அவன் பேரு குகன் அப்படின்னு சொல்றாப்புல. கல்கானும் திண்மையான் கரைகானா காதலான். சுமந்தரனே சொல்லிடுறான், அவர் அளவற்ற அன்புடையவன் ராமன் மேல. அற்காணி கண்டனைய அழகமைந்த மேனியான் மல்கான் திருநெடுந்தோல் மலை காணும் மணி நிறத்தாய் நிற்கானும் உள்ளத்தான் நெறியதில் நின்றனன் என்றான். உன்னை பார்க்கறதுக்காகத்தான், மலை வண்ணத்தில் உள்ள உன்னை பார்க்கறதுக்காகத்தான்
அவள் வந்து எதிர்த்தாப்புல வந்து நிற்கிறாப்புல அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ சொல்கிறாப்புல, மண்முன்னே தழி கொண்ட மணக்கினிய துணைவனேல், பரதன் சொல்கிறான், மண்முன்னே தழி கொண்ட மணக்கினிய துணைவனேல் என் முன்னே அவர் காண்பன் ஞானேசன் என எழுந்தான். அதாவது எங்கள் அண்ணாவுக்கு அவர் துணைவன்னா நான் போய் பார்க்கறதா மரியாதை, அதனால் நானே போவேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. என்றெழுந்த தம்பியோடும் அவன் கிளம்பி முன்னாடி போகிறாப்புல. போகும்போது கிட்டக்க வர வர குகன் அவனை பார்க்குறாப்புல. எப்படி இருக்காப்புல? வற்கலையின் உடையானை, மாசடைந்த மெய்யானை, நற்கலையில் மதியென்ன நகை இழந்த முகத்தானை, கல்கனிய கணிகின்ற துயரானை கண்ணுற்றான், வீழ்கையின் இடைவீழ விமூற்று நின்றொழிந்தான். அவனை பார்த்தா மர உரி தரிச்சிருக்கான், உடம்பு ஃபுல்லாக தூசியாக இருக்குது. அது சந்திரன் களை இழந்த மாதிரி களை இல்லாமல் சிரிப்பே இல்லாத முகத்தோடு இருக்கான். யார் பார்க்குறவங்க அத்தனை பேர் மனமுருகிற மாதிரி துயரத்தோடு இருக்கான். அவனை பார்த்தோன்னே அப்படியே குகன் கையில் இருந்த வில் கீழே விழுந்துருது. ஆஹா, என்ன இது, நம்ம நினச்சது தப்பு போல இருக்கே அப்படின்னு அப்போ தான் நினைக்கிறான். நம்பியும் என் நாயகனை ஒக்கின்றான், அயல் நின்றான், தம்பியையும் ஒக்கின்றான், தவவேடம் தலை நின்றான், துன்பம் ஒரு முடிவில்லை, திசை நோக்கி தொழுகின்றான், எம்பெருமான் பின்பிறந்தார் இழைப்பொருவ பிழைப்பென்றான். இவரை பார்த்தா ராமபிரான் மாதிரியே இருக்கு. பரதனை பார்த்தா, பின்னாடி வர சத்ருகனனை பார்த்தா லக்ஷ்மணன் மாதிரியே இருக்கு. அதாவது மர உரி தரித்து தவ வேடம் புனிந்து வருகிறார்கள். முகத்தில் அப்படி ஒரு துன்பம், ஒரு முடிவில்லாத துன்பம். நம்மளை கும்பிட்டுக்கிட்டே வரான். அட நான் ஒரு முட்டாப்பைய, ராமனோட தம்பி தப்பு செய்வானா அப்படின்னு நினைக்கிறாப்புல. அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அவன் கிட்டக்க வந்துடுறாப்புல. திட்டுக்கு வந்தோடனே அவங்க வந்து அவர் வந்து காலில் விழ போகிறார். நம்ம பிரதமர் மோடி யார் காலில் விழுந்தாலும் அப்படியே தூக்கி நிறுத்தி கட்டிப்பார். அந்த மாதிரி குகன் அவரை தழுவி கொள்கிறான். தழுவி கொண்டு தழுவின புழிஞர் வேந்தன் தாமரை செங்கனானை எழுவினும் உயர்ந்த தோளாய் எய்தியது என்ன என்ன முழுதொலக அளித்த தந்தை முந்தையோர் முறையின் இன்றும் வழுவினன் அதனை நீக்க மன்னனை கொணர்வான் என்றான். அது அவனை தழுவி கொண்ட குகன் கேட்குறாப்புல, அப்பா எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியாத மாதிரியே கேட்குறாப்புல. ஒரு புரிஞ்சிருச்சு அவனுக்கே. இருந்தாலும் எங்கள் அப்பா ஒரு தப்பு பண்ணிட்டார், முழுதூள் கழித்த தந்தை முந்தையோர் முறையின் என்றும் வழி வழியாக ஒரு பரம்பரை உண்டு, என்ன மூத்தவனுக்கு தான் பட்டம் அப்படிங்கிறது, அதை நீக்கி எனக்கு பட்டத்தை கொடுத்துட்டாப்புல. அதை சரி பண்ணுறதுக்காக வேண்டி ராமரை மறுபடியும் நாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போது குகன் சொல்கிறாப்புல, தாயூரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை என்ன நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயின என்ற பொழுது புகழி நோய் தன்மை கண்டால் 1000 ராமன் என் கேள் ஒரு தெரியணம்மா அப்படிங்கிற. 1000 ராமர்கள் உனக்கு இணையாவர்களா தெரியல. அம்மா சொல்லி அப்பா கொடுத்த நாட்டை வேண்டான்னு சொல்லிட்டு எப்பேற்பட்ட புகழை அடைந்து விட்டாய், 1000 ராமர்களின் உனக்கு இணையாவார்களாங்கிறது சந்தேகம்தான் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்படி இருக்கும்போது அவன் 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது கேட்குறாப்புல, அது எப்படி ராமர் எங்கே படுத்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னோடனே இந்த மாதிரி கல்லில் தான் படுத்திருந்தார், தர்ப்ப புல்லெல்லாம் விரித்து அதுக்கு மேலே ராமரும் சீதையும் படுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுது. என்ன சொன்னான், இயன்றதன் பொருட்டினால் இவ்விடர் உனக்கு என்ற பொழுதும் ஐன்றனை கிழங்கும் காயும் அமுதன அரிய புல்லில் துகின்றனை எனவும் ஆவி துறந்திலன் சுடரும் காசு குகின்றுயர் மகுடம் சூடும் செல்வமும் கொள்வான் யானை அப்படிங்கிறான். என்னால் தான் உனக்கு இந்த துன்பம் நேர்ந்ததுங்கும் போது எனக்கு எவ்வளோ சங்கடமாக இருக்குது. நீ இப்படி வந்து கிழங்கையும் காயும் அமிழ்த மாதிரி நினச்சி சாப்பிட்ருக்க, தர்ப்பப்புள்ள விரித்து படுத்து தூங்கியிருக்க. இதெல்லாம் கேட்டு நான் இன்னும் உயிர் துறக்காமல் இருக்கேன். ஒரு கால் நான் உன்னுடைய ராஜ்யத்தை கைப்பற்றி ராஜாவாகவே ஆயிடுவேன் போல இருக்கு அப்படின்னு தன்னைத்தானே நொந்துக்கிறான்னு பாருங்க. அப்போது வந்து கேட்குறாப்புல, ராமர் சீதை தூங்கினது எடுனா லக்ஷ்மணன் எங்கே தூங்கினா அப்படிங்கிறாப்புல. அப்போ குகன் சொல்கிறது தான் ஹைலைட்டு. அல்லையாண்டமைந்த வேணி அழகனும் அவளும் துஞ்ச வில்லை ஊன்றிய கையோடும் வெய்துயிர் போடும் வீரன் கல்லையாண்டு உயர்ந்த தோளாய் கண்கள் நீர் சொரிய கங்குள் எல்லைகான் பலவும் நின்றான் இமைப்புல நயனம் என்றான். அவன் எங்கே தூங்கிறதுக்கு, அவன் வில்லை பிடிச்சிக்கிட்டு வாசலில் காவல் நின்னான். கொஞ்சம் கூட இமை அசைகிறதா பார்த்தா இமையே அசையலை, அந்த அளவுக்கு காவல் காத்தான் அப்படிங்கிறாப்புல. ஆகா, இதை கேட்டோன்னு பரதன் சொல்கிறாப்புல, என்பத்தை கேட்ட மைந்தன்
ராமனுக்கு இளையார் என்று முன்பொத்த தோற்றத்தேமில் யான் என்றும் முடிவில்லாத துன்பத்துக்கேதுவானேன் அவன் அது துடைக்க நின்றான் அன்பத்துக்கு எல்லை உண்டோ அழகிதன் அடிமை என்றான். ராமருக்கு அவனும் தம்பி நானும் தம்பி. நான் ராமருக்கு துன்பம் செய்யறதுக்கே பிறந்தேன். நான் செய்த துன்பத்தையெல்லாம் நீக்கிறதுக்கே லட்சுமணன் பிறந்திருக்கான். எப்பேற்பட்ட அன்பு பார்த்தியா என் அன்பு அப்படின்னு தன்னைத்தானே நொந்து கொள்கிறான். இப்படியா அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது கடைசியில் சொல்கிறாப்புல, சரி படகுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, எல்லாரும் அக்கறைக்கு போனோம் அப்படின்னு சொன்னோன்னா படகுகள் நிறைய படகுகள் கொண்டு வராங்க. படகுகள் ஃபுல்லாக அப்படியே போகுது. போன பிறகு கடைசி படகுல பரதன், சத்ருகனன், தாயார்கள் கோசலை, சுமித்திரை, கைகேயி, குகன் இவ்வளோ பேரும் கிளம்பி போகிறாங்க. அந்த படகுல போகும்போது நடக்கிற உரையாடல் இது. பரதனை பார்த்து கேட்குறாப்புல, சுற்றத்தார் தேவரோடும் தொலை நின்ற கோசலையை தொழுது நோக்கி கொற்றத்தார் குறிசில் இவர் ஆர் என்று குகன் வினவ கோக்கல் வைகும் முற்றத்தான் முதல் தேவி மூன்றுலகும் ஈன்றானை முன்னீன்றானை பெற்றத்தால் பெருஞ்செல்வம் யான் பிறந்ததால் துறந்த பெரியாள் என்றார். அவங்கதாமா கோசலை நான்முகனை பெற்ற திருமால் ராமனா பிறந்திருக்கார் இல்லையா, அவனை பெற்ற தாய், அவனை துறந்ததுனால இப்போ துன்பத்தோடு இருக்கின்ற தாய் அப்படின்னு சொல்கிறாப்புல. உடனே குகன் அவ கால் விழுந்து வணங்குறாப்புல அந்த படகுலே. என்றலுமே அடியின் மிசை நெடிது விழுந்து அழுவான இவன் நார் என்று கண்டுபீரி காராவின் துயருடைய கொடிவனவ கடற்கால் மைந்தன் இந்துணைவன் ராகவனுக்கு இலக்குவர்க்கும் இளையவர்க்கும் எனக்கும் மூத்தான் குன்றணிய திருநெடுந்தோல் புகன் என்பான் இன்னின்ற குறிசில் என்றார். ராமரை பற்றி சொல்கிறோம். ராமர் குகனை சகோதரனாக ஏற்றுக்கிட்டார். அது பெரிய விஷயம் இல்லை. பரதனை இந்த இடத்துல குகனை சகோதரனா ஏற்றுக்கிறாப்புல, அண்ணன் அப்படின்னு சொல்கிறாப்புல. அதாவது எப்பா இது யார் அப்படின்னு கோசலை கேட்குறாப்புல. கேட்டோன்னே பரதன் கோசலையிட்ட சொல்கிறாப்புல, ராகவனுக்கு நண்பர், அதனால எனக்கு, லக்ஷ்மணனுக்கு, சத்ருகணனுக்கு 3 பேருக்கு மூத்தவர் அவர் தான், அவர் பேரு குகன் அப்படின்னு சொல்கிறாப்புல. உடனே இதை தாய் அங்கீகரிக்கிறார். அந்த நட்பை எப்படி அங்கீகரிக்கிறார்? நைவீர் அளிர் மைந்தீர் நான் இனித்துயரால் நாடிறந்து காடு நோக்கி மெய்வீரர் பெயர்ந்ததும் நலமாகிற்றாம் அன்றே விலங்கல் நின் தின்தோள் கைவீர களிரணைய காண இவன் தன்னோடும் கலந்து நீவீர் ஐவீரும் ஒரு வீராய் அகலிடத்தை நெடுங்காலம் அளித்தீர் என்றார். ஆகா, ராமர் காட்டுக்கு வந்தது எவ்வளோ நல்லதாக போச்சு அப்படிங்கிறார். நைவீரல், இதுக்காக வருத்தப்படாதீங்க, ராமர் காட்டுக்கு வந்தது எவ்வளோ நல்லதாக போச்சு. அதனால தானே குகன் என்ற ஒரு சகோதரன் உங்களுக்கு கிடைத்தான். நீங்கள் 5 பேர் ஒத்துமையாக இந்த உலகத்தை நல்லபடியாக ஆளுங்கள் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆக தாயும் அந்த நட்பை, அந்த சகோதரத்துவத்தை ஆதரிக்கிறார். உடனே குகன் சுமந்திரையை பார்த்து யாருன்னு கேட்குறாப்புல. அறம்தானே என்கின்ற அயல் நின்றான் தானே நோக்கி ஐயா அன்பின் நிறைந்தாளை உரை என்ன நெறிதிரம்பா தன்மையை நிற்பதாக்கி இறந்தான் தன் இளந்தேவி யாவர்க்கும் தொழுகுலமாம் ராமன் பின்பு பிறந்தானும் உடன் என பிரியாதான் தனை பயந்த பெரியாள் என்றார். ராமனுக்கு ஒரு தம்பின்னு ஒருத்தன் இருக்கான் இல்லையா, லக்ஷ்மணன். அவனுக்கு தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கு அவன் ஒருத்தன் தான் இருக்கான். அந்த லக்ஷ்மணனை பெற்றெடுத்தவள் இந்த சுமந்திரை, சக்கரவர்த்தி தசரதனுடைய இளைய தேவி அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போது கடைசியாக அங்கே இருந்த கைகையை பார்த்து கேட்குறாப்புல குகன். அதில் அப்படியே அவனுடைய கோபத்தை எல்லாம் பரதன் வெளிப்படுத்திக்கிறான், கைகை மேலே உள்ள கோபத்தை எல்லாம். ஆனால் அதில் கூட அந்த அன்பு தெரிகிறது, ராமன் மீது உள்ள அன்பு, தர்மத்தின் மீது உள்ள அன்பு தெரிகிறது. அவன் சொல்கிறான், கைகை யாருன்னு கேட்டோன்னே, படரெல்லாம் படைத்தாலை பழி வளர்க்கும் செவிலியை தன் பார்த்த பாவி குடரிலே நெடுங்காலம் கிடந்திருக்கும் உயிர்ப்பாரம் குறைந்ததேய உடரெல்லாம் உயிரிலா எனத் தோன்றும் உலகத்து ஒருத்தி என்று இடரிலா முகத்தாளே அறிந்திலையில் இன்னின்றால் என்னை ஈன்றாள். அவன் பழியின் பிறப்பிடம் அப்படின்லாம் சொல்லி திட்டிட்டு கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இருக்கா இல்லையா. உண்மையிலே கையை கவலை இல்லாமல் இருந்தாலாங்கிறது நமக்கு தெரியாது. இடரிலா முகத்தாளை, கொஞ்சம் கூட துன்பமே இல்லாமல் இருக்கிற முகத்தை பார்த்தியா, இதுல இருந்தே தெரியலையா இவ தான் என்ன பெத்த பாவி அப்படிங்கிறான். இடரிலா முகத்தாளை அறிந்திலையில் இன்னின்றால் என்னை ஈன்றாள் அப்படி. ஆக இதில் அப்படியே அன்பு மயமாகவே சொல்லியிருக்காப்புல. கடைசி அவங்க அது பரதன் கம்பன் அதை சொல்லும்போது காலால் நடந்து போனான் அப்படின்னு சொல்கிறதன் மூலமாக பரதனின் எளிமையை கூட அந்த கங்கைகான் படலத்தை முடிக்கிறாப்புல.
இழிந்த தாயர் சிவிகையின் ஏற தான் பொழிந்த கண்ணின் புதுப்புணல் போகினான் ஒளிந்திலன் குகனும் உடன் ஏகினான் கழிந்தனன் பல காவதும் காலினேன். குகனும் உடனே கூடவே போறாப்புல அப்படியே பல காதங்களை கால்களினால் நடந்து கடந்தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாப்புல. இந்த கங்கைகான் பட்டலத்தில் பரதனும் குகனும் சந்திக்கிற இந்த பகுதி நமக்கெல்லாம் அன்புமயமான ஒரு உள்ளத்தை கொடுக்கக்கூடியது, மகிழ்ச்சி தரக்கூடியது. இதை இந்த மாதிரி கம்பெனி கவிநயம் நம்ம எல்லார்ட்டையும் போய் பரவணும், அதுக்காக தான் இந்த முயற்சி எடுத்திருக்கு. அதில் இந்த வாரம் நம்ம குகனும் பரதனும் அப்படிங்கிற தலைப்பில் 2 பேரும் சந்திக்கிற காட்சியில் கம்பெனியின் சொல் நயத்தையும் கவிநயத்தையும் கண்டோம். தொடர்ந்து வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை கம்பன் கவிநயத்தை கேட்போம். இந்த கம்பன் கவிநயத்தை தொடர்ந்து கேட்க பாரதமணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.